பல காலமாக காத்திருந்தும் நம் கைக்கு கிட்டாத விஷயங்கள் நம் கைக்கு எட்டியவுடன் எட்டிய வேகத்திலேயே தட்டிப் பறிக்கப்படுவது வேதனையான விஷயம். இதுவே இப்படி என்றால், நாம் கிடைக்கும் என்று சற்றும் எதிர்பாராத விஷயங்கள் தானாகவே கிடைத்து கிடைத்த அவற்றை நாம் உயிரைவிட அதிகமாக பேணிக் காக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அதை நேசித்து வரும்போது அது நம் கையை விட்டு நழுவிச் சென்றுவிடும் என்று தெரிய வந்தால் அந்த கொடுமையை சகிக்கவே முடியாது. அப்படித்தான் அன்றைக்கு ராகவனது வாழ்விலும் நிகழ்ந்தது. ஆதித்யவர்மன் அகல்யாவை தங்கையாக பாவித்து வருகிறான் என்று தெரிந்தபோதே தான் அகல்யாவிற்கு தகுதியானவனா என்று வருந்த ஆரம்பித்த ராகவன், அவள் உண்மையில் ஆதித்யனின் உடன்பிறந்த சகோதரி என்று தெரிந்த பின்னால் தன் நிலையை எண்ணி நிலைகுலைந்து போனான். அகல்யா தன் கணவருக்கு பிறந்த பெண்தான் என்று தெரிய வந்ததும் அன்னையை இழந்த அவளை ஆசையாக வளர்க்க முடியாமல் போனதே என்று வருந்திக் கொண்டிருந்த பிரபாவதியை தன் மாரில் சாய்த்தபடி அன்னைக்கு ஆறுதல் அளித்து வந்தான் ஆதித்யன். அண்ணன் கிடைத்த மகிழ்ச்சியை அகல்யாவால் அனுபவிக்க முடியவில்லை அத்தருணம். அதற்கு முதல் காரணம், இப்படியொரு மர்மம் தன் வாழ்வில் இருக்கும் என அவள் கருதியதே இல்லை. இதுகாரும் உடன் பிறந்தவன் என்று எண்ணி வந்திருந்த அமுதன் தன் சொந்த அண்ணன் இல்லை, பகைவன், அரக்கன் என்றெல்லாம் பல காலமாக வெறுத்து வந்து உண்மையை கேட்டறிந்த பின்னர் 2 நாட்கள் மட்டுமே தான் அன்பு செலுத்தி வந்திருந்த ஆதித்யன் தன் உடன் பிறந்த அண்ணன் என்று அறிந்து கொண்டவளுக்கு தன் மூளை அறிந்த விஷயத்தை மனதால் கிரகிக்க முடியாமல் திண்டாடி வந்தாள் அகல்யா. இந்த நிலையில்தான் சக்கரவர்த்தியின் உண்மை தங்கை என்று தெரிந்தால் காதலன் எப்படி எடுத்துக்கொள்வானோ என்று பயந்தவளுக்கு அவள் பயம் பொய்யாகவில்லை என்பது ராகவனை கண்ட பிறகே தெரிந்தது. ஆதித்யன் தன் இருக்கையை விட்டு எழுந்து சென்றும் உண்மை கொடுத்த அதிர்ச்சியால் அரசன் அமர்ந்திருந்த இருக்கையின் அருகேயே அசைவற்று இடிந்து போய் நின்றிருந்தான் ராகவன். அவனது நிலையைக் கண்ட அகல்யா கண்களில் நீருடனும் காதலன் கிடைப்பானா என்ற தவிப்புடனும் செயலற்று நின்றாள். அன்னையை அணைத்திருந்தும் தங்கையின் செயலை ஓரக்கண்ணால் காண தவறவில்லை அரசன். அன்னையை ஆசுவாசப்படுத்தி அமர வைத்துவிட்டு மறுபடியும் தன் ஆசனத்திற்கு சென்று அமர்ந்தான். அமர்ந்தவன் அவையினரை நோக்கி, என் வாழ்வில் மகத்தான நாள் இன்று. எனக்கு ஒரு தங்கை உள்ளாள் என்று நான் சில நாட்களுக்கு முன்னரே அறிந்து கொண்டாலும் என் தங்கைக்கு நான் இருக்கிறேன் என்று அறிவித்த நாள் இன்றுதான். ஆகையால் இந்நாள் என் வாழ்வின் பொன்னாளாகும். இந்த நல்ல நாளில் என் தங்கையின் மனம் குளிரும்படியான மகிழ்ச்சி செய்தி ஒன்றை அறிவிக்கவிருக்கிறேன் என்று சபையில் அறிவித்தான். அந்த செய்தி நிச்சயம் அகல்யாவின் திருமணம் குறித்ததாகத்தான் இருக்கும் என்று அகல்யாவின் காதலை பற்றி அறிந்திருந்த ஸ்வர்ணிகா, வருணன், பிரதாபன் எல்லோரும் எண்ணி வந்திருந்தனர். அரசனின் அறிவிப்பை செவிமடுக்க அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர். அரசன் தனது எண்ணத்தை வெளியிட்டான். சபையோரை நோக்கிய அவன், நேற்று வரை சாதாரண சிற்றரசின் ராணியாக விளங்கி வந்த அகல்யா இன்று வசுமித்ரா பேரரசின் இளவரசி, மகாவீரரான சக்கரவர்த்தி சோமவர்மரின் அன்பு புதல்வி. 27 சிற்றரசுகளை விரல் அசைவில் கதிகலங்கச் செய்து வரும் சக்கரவர்த்தி ஆதித்யவர்மனான எனது செல்லத் தங்கை அவள். எனில் அவளுக்கு வரப்போகும் கணவனும் ஒரு பேரரசனாக விளங்க வேண்டும். இல்லையேல் 2-3 சிற்றரசுகளையாவது தன் கட்டுப்பாட்டில் கொண்டவனாக இருத்தல் வேண்டும். அதுவும் இல்லாவிடினும் குறைந்தது எவருக்கும் கப்பம் கட்டாத, எவர் ஆளுகைக்கும் கட்டுப்படாத சுயராஜ்யம் பெற்ற அரசனாகவாவது திகழ்தல் வேண்டும் அவன். அப்படி ஒருவனுக்குத்தான் என் தங்கையை மனம் செய்து வைப்பேன் நான். என் தங்கையின் மணாளன் ஆண்மைக்கு உதாரணமானவனாக இருத்தல் வேண்டும். எதிரியை வீரத்துடன் எதிர்க்கும் ஆற்றல் பெற்றவனாக இருத்தல் வேண்டும். அசகாய சூரன், அளப்பரிய வீரன், நெஞ்சுரம் கொண்ட தீரன் என்றெல்லாம் புகழ்பெற்றிருக்கும் ஆதித்யவர்மன் எனக்கு மைத்துனனாகும் தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் அவன். விரைவில் என் தங்கைக்கு சுயம்வரம் நடத்துவேன். இங்கு வீற்றிருக்கும் அவையினர் உங்களில் எவராவது நான் கூறிய தகுதிகளுடன் விளங்கும் ஆண்மகன்களை கேள்வியுற்றீர்கள் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களுக்கு சுயம்வரத்திற்கு அழைப்பு விடுக்கிறேன். அவர்களில் எந்த வீரத் திருமகனுக்கு என் தங்கை மாலையிடுகிறாளோ அவனை வசுமித்ராவின் மருமகனாக்கி விடுகிறேன் என்று அறிவித்தான். அரசன் இந்த அறிவிப்பை வெளியிட்ட அடுத்த கணம் அகல்யா துவண்டு போய் இருக்கையில் அமர்ந்தாள். அரசனுக்கு இடப்புறமாக நின்றிருந்த ராகவனோ மனம் முடிந்தவனாய் வேதனையை கட்டுப்படுத்த மாட்டாமல் தள்ளாடி அரசனின் இருக்கையிலேயே சாயவிருந்தான். சாயப்போனவனை தற்செயலாக வருபவன் போல நெருங்கி வந்து வருணன் தாங்கி பிடித்தான். அந்நேரம் அரசன்
நந்தினியிடம் ஏதோ விஷயம் குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தான். ராகவனை நெருங்கி வந்த வருணன் அவனை அரசனை விட்டு சற்று தொலைவில் அழைத்துச் சென்று அவனது வேதனையை போக்கும் விதமாக, நம்பிக்கையை கைவிடாதே ராகவா, அரசரிடம் பேசி பார்க்கலாம். உனது காதலை அவருக்கு எடுத்து புரிய வைக்கலாம். அரசர் காதலுக்கு எதிரி அல்ல. உனது காதலை அவரிடம் வெளிப்படுத்து. உன் அன்பு உண்மையென அவர் உணர்ந்து கொண்டால் பிறகு அவர் தங்கைக்கு உன்னை மனம் முடித்து வைக்க தயங்க மாட்டார் அவர். இந்த அவை முடிந்ததும் வெளியே சென்று அவரிடம் பேசு ராகவா. வாய் திறந்து கேட்டால்தான் ஆசைப்பட்டதை அடைய முடியும். அமைதி காத்தால் உன் ஆசையும் அழிந்து போகும், அகல்யாவின் ஆசையும் அஸ்தமனமாகும் என்று அறிவுரை வழங்கினான் வருணன். ராகவனோ கவலையை கட்டுப்படுத்த மாட்டாமல், இனி எப்படி தளபதி அரசரிடம் சென்று என் காதலை தெரிவிப்பேன்? என் தகுதி என்ன, அவர் தகுதி என்ன? சக்கரவர்த்தியின் தங்கையை சாதாரண மெய்க்காவல் தளபதி மணப்பதா? எனது இந்த பதவி கூட நிரந்தரமானது இல்லை. என்றைக்கு நீங்கள் அரசருடன் இணைகிறீர்களோ அன்றே எனது இந்த பொறுப்பு உங்களை வந்தடையும். ஒருவேளை நானே இந்த பணியில் தொடர விரும்பினாலோ அல்லது நீங்கள் என்னை தொடரச் சொல்லி வற்புறுத்தினாலும் கூட உங்களது படை வீரர்கள் நான் பணியை தொடர அனுமதிக்க மாட்டார்கள் என்னை. நீங்கள் பணிக்கு திரும்பும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் அவர்களாக விலகச் சொல்லும் வரையில் நான் காத்திருக்க மாட்டேன் தளபதி. அவர்களுக்கு அப்படி ஒரு சங்கடத்தை தரமாட்டேன் நான். என்றைக்கு தாங்கள் அரசருடன் பழையபடி இணைகிறீர்களோ அன்றைக்கு நானே உங்கள் பாதம் பணிந்து என் வாளை உங்களிடம் சமர்ப்பித்துவிட்டு கிளம்பிச் சென்று விடுவேன் நான். நாடு நகரத்தை முன்பே இழந்து விட்டேன். இருக்கும் பதவியையும் சில காலத்தில் துறக்கப் போகிறவன் நான். இந்நிலையில் என் யோகியதைக்கு சக்கரவர்த்தியின் தங்கையை பெண் கேட்க முடியுமா என்னால் என்று சொல்லி வருந்தினான் ராகவன். உள்ளார்ந்த வருத்தத்துடன் வேதனையை கொட்டி வந்தவனை ஒரு விஷமச்சிரிப்புடன் நோக்கிய வருணன், வேண்டுமானால் ஒன்று செய்யலாமே. நான் சென்று இளவரசியை நீ காதலிக்கும் விஷயத்தை பிரபுவுக்கு தெரிவித்து உனக்காக சக்கரவர்த்தியிடம் பெண் கேட்கிறேன். என்னை நம்பி பெண் கொடுங்கள். இன்று இல்லையேனும் என் நண்பன் ராகவன் என்றைக்கேனும் நீங்கள் எண்ணுவது போல ஒரு பெரிய ராஜ்யத்தை கைப்பற்றி அதை ஆளுவான் என்று அரசரிடம் உனக்காக நான் பரிந்து பேசுகிறேன். உனக்காக இல்லாவிடினும் எனக்காகவாவது உன்னை தன் மைத்துனனாக அவர் ஏற்றுக்கொண்டு விடுவாரே என்று குறும்பாகச் சொன்னான். ராகவன் அந்த சோகத்திலும் பேசிய வருணனை பார்த்து பெரிதாக ஒரு கும்பிடு போட்டு, தெய்வமே, நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதி காத்தாலே போதும். எனக்காக நீங்கள் கஞ்சாடை காட்டியதற்கே பிரபு இப்போது வரை என்னிடம் சரியாக பேசவில்லை. இதில் நீங்கள் வாய் திறந்து சிபாரிசு வேறு செய்தால் எனக்கு அகல்யாவுடன் அல்ல, என் வாழ்வில் திருமணம் என்ற அத்தியாயமே இல்லாமல் செய்து விடுவார் பிரபு. பிறகு நான் கட்டை பிரம்மச்சாரியாக கைலாயம் சென்று சேர வேண்டியதுதான். எனக்கு அகல்யா கிடைக்க உதவுகிறேன் என்றீர்களே, முதலில் நீங்கள் மதுப்பழக்கத்தை கைவிட்டு அரசரிடம் நல்ல பெயர் பெற முயலுங்கள் தளபதி. இல்லையேல் உங்கள் காதலே வெற்றியடையாது. வாகினி உங்களுக்கு கிடைக்க மாட்டார். குடிகாரனுக்கு வாகினியை மனமுடித்து தர பிரபு விரும்ப மாட்டார். எவரது சிபாரிசும் அரசரிடம் செல்லுபடியாகாது என்று வருணனுக்கு கிண்டலாக பதில் கூறினான் ராகவன். ராகவனின் வாய்தான் வருணனிடம் நகைச்சுவையும் நையாண்டி செய்தும் பேசியதை தவிர அவனது மனம் அலைக்கடலாக நிம்மதியின்றி தவித்துக் கொண்டுதான் இருந்தது. பெரிய தவறிழைத்து விட்டோம் நாம். விதி ஏன் நம் வாழ்வில் இப்படி விளையாடுகிறது? தங்கை என்பதற்கும் தங்கை போல என்பதற்கும் அரசருக்கு வித்தியாசம் தெரியும் என்றாளே அகல்யா. அந்த வித்தியாசம் தெரிந்த அரசருக்கு தன் உடன் பிறந்தவளின் மீது தனக்கு அனைத்து உரிமைகளும் உள்ளன என்று தெரியாதா என்ன? நம் மீதுள்ள காதலால் அகல்யாவே என் விஷயத்தில் முடிவெடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை என அரசரை எடுத்தெறிந்து கூறினாலும் அவளை சுற்றி இருப்பவர்கள் எப்படி அதை அனுமதிப்பர்? அவளை வளர்த்து வந்த அண்ணன் மாறன் அரசருக்காக தன் உயிரையும் விட சித்தமாக உள்ளவர். அகல்யாவின் மாமன் மகள் என்று சொல்லப்படும் இந்த நந்தினியோ பிரபுவுக்காக தன் வாழ்வின் சுகபோகங்களையெல்லாம் தொலைத்துவிட்டு அரசரின் சேவைக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவர்கள் அரசரை மீறி அகல்யாவின் இச்சையை ஆதரிப்பார்களா? அகல்யாவால் புது அண்ணனின் வார்த்தையே மீற முடியாது. இதில் அவளை வளர்த்து ஆளாக்கி அன்பை பொழிந்து வந்த அமுதனின் வார்த்தையை எப்படி உதாசீனம் செய்ய முடியும்? எல்லோரது விருப்பங்களையும் புறந்தள்ளி அனைவரையும் பகைத்து கொண்டு நம்மை கரம் பற்றி நம்முடன் சேர்ந்து இவளும் நாடோடியாக திரிய வேண்டுமா என்ன? நிச்சயம் கூடாது. தன் தங்கைக்கு அவள் தரத்திற்கு தகுதியானவனை மனம் முடித்து வைப்பதற்கான உரிமை பிரபுவுக்கு உண்டு. நம்மால் அண்ணன் தங்கைக்குள் பிரச்சனை வரக்கூடாது. நாம் இங்கு இருந்தால்தானே அகல்யா இருதலை கொள்ளி எறும்பாக தவிப்பாள். நாம் சென்று விட்டால் அண்ணனும் அன்னையும் பொழியும் அன்பால் சிறிது சிறிதாக நம்மை மறக்க துவங்குவாள். பிறகு அவளது தகுதிக்கு தகுந்த மணமகன் அவளுக்கு கிடைப்பான். முடிந்தால் அரசர் தன் தங்கைக்கு சுயம்வர ஏற்பாடுகள் செய்வதற்குள் நமது நாட்டை திரும்பப் பெறும் முயற்சியில் இறங்குவோம். படைபலத்தை பெருக்கி
நம் நாட்டை அபகரித்து வைத்திருக்கும் எதிரிகளுடன் மோதி வெல்வோம். இல்லையேல் நமது விதியை ஏற்றுக்கொண்டு நம் அன்னையை அழைத்துக் கொண்டு எங்கேயாவது தூரதேசம் சென்று விடுவோம் என்று ராகவன் தனக்குத்தானே ஒரு முடிவுக்கு வந்தான். மனதிற்குள் என்ன போராட்டத்தில் இருந்தவன் தன் எதிரே நின்றிருந்த வருணனை மறந்தே விட்டான். மனதில் ஆழ்ந்து யோசித்தபடி இருந்த ராகவனை வருணன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டுதான் இருந்தான். ராகவன் சிந்தனையை கைவிட்டு தன்னை நிமிர்ந்து நோக்கியவுடன், என்னடா சிந்திக்கிறாய்? சௌபவத இளவரசியை அரசர் கடத்தி சென்றதைப் போல நாமும் வசுமித்ரா இளவரசியை கடத்தி சென்று விடலாம் என்று யோசிக்கிறாயா? அப்படி ஏதேனும் எண்ணம் இருந்தால் சொல், நான் உனக்கு உதவுகிறேன். அரசரை வெறுப்பேற்றுவதற்கு, அவரது கோபத்தை கிளறுவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன் நான். ஒருவேளை கடத்துவதற்கு உனக்கு பயமாக இருந்தால் ஒரு குவளை மது அருந்துவிடு. பின்பு பயமெல்லாம் தன்னால் நீங்கி போகும். பயத்தை போக்கி துணிவை வரவழைக்கக்கூடிய மதுவகை எங்கே கிடைக்கும் என நான் அறிவேன். நானே மதுவை வாங்கியும் வந்து என் கையால் உனக்கு புகட்டியும் விடுகிறேன். பயம் தெளியும் வரை மது அருந்துவோம். பிறகு இருவருமாக சேர்ந்து பெண்ணை கடத்துவோம். தன் தங்கை சுபத்திரையை கடத்திச் செல்ல தன் நண்பனான அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரே உதவினாரே, அதுபோல என் தங்கை அகல்யாவை கடத்த நானே உனக்கு உதவுகிறேன். அவளை ரகசிய மனம் முடித்துக் கொண்டு நாடு விட்டு நாடு சென்றுவிடு. உனக்கு உன் காதலி கிடைப்பாள். எனக்கு அரசரை வருத்திய நிம்மதி கிடைக்கும் என உருப்படாத யோசனை வழங்கி ஏற்கனவே நொந்து போயிருந்த ராகவனை மேலும் நோகடித்தான் வருணன். ராகவன் சலித்துக் கொண்டவன் போல, இதன் பெயர்தான் சிறுபிள்ளைத்தனம் என்பது. என்னதான் நீங்கள் வீரத்தில் என்னை விட சிறந்தவராக இருந்தாலும் வயதில் சிறு பிள்ளைதான் என்று அடிக்கடி நிரூபிக்கிறீர்கள் தளபதி. உங்கள் யோசனைகள் எல்லாம் உங்கள் வயதிற்கேற்றது போலதான் இருக்கின்றது. உங்கள் சிந்தனைகளில் சிறிதும் முதிர்ச்சி இல்லை. பாரதம் படித்தவர்கள் எல்லாம், ஆயுதம் ஏந்த தெரிந்தவர்கள் எல்லாம் அர்ஜுனனாகவும் கிருஷ்ண பரமாத்மாவாகவும் ஆகிவிட முடியாது. அகல்யாவை நான் ஏன் கடத்த வேண்டும்? சுபத்ரை அர்ஜுனனுடன் தானாக விருப்பப்பட்டு சென்று அவனது தேரை அவளே ஓட்டிச் சென்றது போல நான் கூப்பிட்டால் அகல்யாவே என்னுடன் ஓடி வந்து விடுவாள். அவளே அப்படி வந்தாலும் கூட அதன் பின்விளைவுகளை என்னால் சமாளிக்க முடியுமா தளபதி? இல்லை, தங்கையை அனுப்பிவிட்டு எதிர்ப்பவர்களை கிருஷ்ணரை சமாளித்தது போல உங்களால் அத்தனை பேரையும் சமாதானப்படுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பினான். ராகவனின் பதிலை கேட்ட பின்பாக அகல்யா பற்றிய விஷயத்தை கைவிட்டு விட்டான் வருணன். சிறு பிள்ளை என்ற ராகவனின் வார்த்தையை பிடித்துக் கொண்டானவன். எத்தனை திமிர் இருந்தால் என்னை சிறு பிள்ளை என்பாய்? வயதில் பெரியவன் என்ற ஆணவமா உனக்கு? துணிவிருந்தால் என்னுடன் மோதிப்பாரடா. வாள் சண்டையாக இருந்தாலும் சரி, வெறும் கைச்சண்டையாக இருந்தாலும் சரி, வா மோதி பார்ப்போம். பிறகு ஒரு முடிவுக்கு வருவோம், யார் சிறு பிள்ளை என்று என வம்பிற்கு இழுத்தான். ராகவன் மறுபடியும் கும்பிடு போட்டு, மகாபிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாமல் சொல்லிவிட்டேன் நீங்கள் சிறு பிள்ளை என. நான் தான் சிறியவன், ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் வீரத்திற்கு நீங்கள் என்னுடன் மோதினால் அவமானம் உங்களுக்குதான். உங்களுடன் மோதுவதற்கான தகுதி எனக்கு இல்லை. உங்கள் தகுதிக்கு இங்கு இருவர்தான் உள்ளனர். ஒருவர் உங்கள் அன்பு தமையன் பிரதாபன், இன்னொருவர் நீங்கள் ஏற்கனவே எதிர்த்து சண்டையிடுவேன் என சபதம் மேற்கொண்டிருக்கும் நம் அரசர். அவரை விடுத்து என்னுடன் ஏன் விரோதம்? ஏற்கனவே மனம் வெம்பி போயிருக்கிறேன் தளபதி. நான் இப்போது இருக்கும் மனநிலையில் உங்களது ஒரு அடியில் நான் விழுந்து விடுவேன். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என பொய்யாக மன்றாடி அரசனது பேச்சில் கவனம் செலுத்த துவங்கினான் ராகவன். வருணனும் தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்து மாறனின் நண்பனும் தன் படையின் வீரனுமான அகிலனை அருகில் அழைத்து அவனுக்கு ஏதோ கட்டளையிட்டான். அந்த கட்டளைக்கான விளக்கத்தை குறித்து அகிலன் கேட்க வருணன் அதை பிறகு சொல்கிறேன் என தெரிவித்து அவனை அனுப்பிவிட்டு அரசனின் செயலில் கவனம் செலுத்த துவங்கினான். ஸ்வர்ணிகா அரசனிடம், எனக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது பிரபு, நான் அதை கேட்க அனுமதி உண்டா என்று வினவினாள். ஆதித்யன் குறுநகை புரிந்துவிட்டு, வசுமித்ராவின் அரசி சபையில் பேச அனுமதி கேட்பதா? உன் கருத்தை கூறவும் உனக்கு தேவையான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் உனக்கு முழு அதிகாரம் உண்டு ஸ்வர்ணிகா. அதுபோல அவை என்பதால் நீ என்னை பிரபு என்றுதான் அழைக்க வேண்டும் என்பதும் இல்லை. நிறைந்த அவையில் அகல்யாவிற்கு என்னை அண்ணா என்று அழைக்க எப்படி அதிகாரம் உண்டோ அதுபோல உனக்கும் என்னை மாமா என்று அழைக்க உரிமை உண்டு. இப்போது உன் சந்தேகத்தை கேள் என்று மனைவியிடம் கூறினான். ஸ்வர்ணிகா தன் கேள்வியை தொடுத்தாள். தேவி நந்தினி கூறிய கதையில் என் தமக்கை சௌபர்ணிகாவிற்கு கோகிலாவாக பாதாள நிலவரை வழியாக வந்து நந்தினி தேவிதான் சியாமள விருந்தாவின் ஓவியத்தை கொடுத்ததாக சொன்னார். ஆனால் சில காலம் முன்பு தளபதியின் மனைவி வைஷாலி உங்களிடம் ஓவியத்தை தங்களைச் சேர்ந்தவர்கள் தந்ததாக சொன்னார். ஏன் வைஷாலி அப்படி கூறியிருக்க வேண்டுமாமா என்று கேட்டாள்.
கேள்வியை வலப்புறமாக இருந்த மனைவி கேட்க, அரசன் அவளை நோக்காமல் இடப்புறமாக திரும்பி அங்கு அமர்ந்திருந்த வருணனை வன்மமாக முறைத்தவாறே, இதற்கு பதில் எழுது ஸ்வர்ணிகா. ஆனால் உன் கேள்விக்கு பதில் கூறும் முன்பாக அந்த ஓவியத்தை பற்றி கூறிவிடுகிறேன். அந்த சித்திரத்தில் இருந்த சியாமள பிருந்தா என் அத்தை பைரவிதான். அவருக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்ற காரணம் எனக்கே தெரியாது. அதை நந்தினிதான் விளக்க வேண்டும் என்று கூறி வந்தவன் நந்தினியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வைக்கான பொருளை புரிந்து கொண்ட நந்தினி, விளக்கம் தருகிறேன் பிரபு என்று அரசனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார் போல் தலையசைத்தாள். ஆதித்யன் மனைவியின் கேள்விக்கு பதிலளித்தான். வைஷாலி ஒரு நயவஞ்சகி. அவள் வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாக இருக்கும் என்று எப்படி நாம் நம்ப முடியும் என வருணனை வன்மச்சிரிப்புடன் பார்த்தவாறே பதில் சொல்லி வந்த ஆதித்யன் பின்பு மனைவியின் புறமாக திரும்பி, வைஷாலி அன்று பல உண்மைகளை எங்களிடம் கூறவே இல்லையம்மா. அவளுக்கு நந்தினியை பற்றி முன்பே தெரிந்திருக்கிறது. என்னை பற்றிய ரகசியங்களும் அவளுக்கு தெரியும் என்று கூறினாள். ஒருவனை விரோதிக்க வேண்டுமானால் அவனது பலமும் பலவீனமும் ஒட்டுமொத்த வரலாறையும் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். வைஷாலி எனக்கு அருகிலேயே இருந்து என்னை பற்றிய விவரங்களை திரட்டியிருக்கிறாள். யார் கண்டது? நான் மிகவும் நம்பிக்கை வைத்திருந்தவன் கூட பெண்ணவளின் அழகிலும் மது கொடுத்திருந்த போதையிலும் மயங்கி என்னை பற்றிய தகவல்களை மனைவிக்கு கொடுத்திருக்கலாம். அதை கொண்டு அவள் அடுத்த கட்ட ஆராய்ச்சிகள் செய்து எனக்கே தெரியாத என் மர்மங்களை தோண்டி எடுத்திருக்கலாம். பொக்கிஷ அறையின் சாவி என் அன்னையிடத்தில்தான் இருக்கும். அதை அவர் எங்கே வைத்திருப்பார் என அவருக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். வைஷாலி அந்த தகவலை சொன்ன பின்பாக நான் அந்த ரகசிய இடத்தில் சென்று சாவியை சோதித்தேன். அதை பிறர் எடுத்ததற்கான தடமே தெரியவில்லை. இதில் அந்த ஓவியத்தை அங்கிருந்து களவாடி சென்று அதை பிரதி எடுத்ததாக அவர்கள் சொன்னதெல்லாம் நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும். இதை நான் அப்போதே முடிவு செய்துவிட்டேன் ஸ்வர்ணிகா என மனைவிக்கு பதிலளித்தான். பின்பு நந்தினியின் புறமாக திரும்பிய ஆதித்யன், இப்போது உன் விளக்கத்தை கொடு நந்தினி. விட்டுப்போன கதைகளை மொத்தமாக சொல். பிருந்தாவின் சிறுவயது கதை என்று நீ குமுத பர்வதத்தில் துளசியாக நடித்த போது என்னிடம் ஒரு அரைகுறை கதை ஒன்று கூறினாயே, அதில் நீ மறைத்திருந்த உண்மைகளை எல்லாம் இப்போது கூறம்மா. மாறனுக்கு என்ன குற்ற உணர்வு உள்ளது என என் அன்னை சற்று முன்னர் வினவினார். அவரது கேள்விக்கான விடையும் நீ சொல்லப்போகும் கதையில்தான் உள்ளது. எதற்காக அவன் என்னிடம் இத்தனை பக்தி செலுத்தி வருகிறான் என ஒருவாறு நான் யூகித்துக் கொண்டேன். அந்த யூகம் சரியானதா என நான் தெரிந்து கொள்ள உன் கதை மொத்தமும் எனக்கு தெரிந்தாக வேண்டும் நந்தினி என்றான் அரசன். அரசனது ஆணைக்கு தலைவணங்கிய நந்தினிக்குள் கதையை சொல்ல ஆரம்பித்த போது ஒரு சிறு கலக்கம் இருந்தது. அன்றே அந்த முழு உண்மையையும் அரசனிடம் கூறியிருக்கலாமோ? கூறியிருந்தால் நம் வாழ்க்கை நம் ஆசைப்பட்டபடி நல்ல முறையில் அமைந்திருக்குமோ என அவள் பல காலம் வருந்தியதுண்டு. இன்றைக்கு அந்த வருத்தம் கொடுத்த காயம் பெருமளவு அகன்று போயிருந்தாலும் வருத்தத்தின் வடு மனதிற்குள் சிறிது இருக்கத்தான் செய்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு அந்த பழைய கதையை கூறத் துவங்கினாள் நந்தினி. பிரபு, நான் முன்பு உங்களிடம் கூறிய கதையில் சில தகவல்களை வெளிப்படுத்தாதது உண்மைதான். ஏன் அவற்றை அப்போது வெளிப்படுத்தவில்லை என்பதை பின்னர் கூறுகிறேன் பிரபு. என் விளக்கத்தை கேட்டால் என் மீது தவறில்லை. நான் உண்மையை மறைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் பிரபு என்ற பீடிகையுடன் தான் கதையை ஆரம்பித்தாள் நந்தினி. அரசனை நோக்கியவள், பல காலங்களுக்கு முன்பு நான் சிறுமியாக இருந்த சமயத்தில் என் நாட்டிற்கு மன்னர் ஒருவர் அவரது மனைவியை அழைத்துக் கொண்டு வந்திருந்ததாக சொன்னேன் அல்லவா? அப்போது என் பெயர் நந்தினி. வந்திருந்த அந்த மன்னரின் பெயரை நான் சோமன் என்று சுருக்கி அன்றைக்கு உங்களிடம் கூறியிருந்தேன். அவரது முழு பெயர் சோமவர்மர். தங்களது தந்தைதான் அவர். அவருடன் வந்திருந்த அவரது மனைவியின் பெயர் வான்மதி. சக்கரவர்த்தியுடன் இன்னொரு நபரும் வந்திருந்தார். அதை அன்று நான் உங்களிடம் தெரிவிக்கவில்லை. வந்திருந்த நபர் உங்கள் அத்தை பைரவிதான் என்று சொல்லிக் கொண்டு போனாள். நந்தினி சொன்ன கதையை கேட்ட வருணன், ஸ்வர்ணிகா, வாகினி உட்பட அந்த கதை தெரிந்த அனைவரது வதனங்களிலும் ஆச்சரியம் தென்பட்டது. ஆனால் அரசனின் முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஏனெனில் அவனுக்கு இந்த விஷயம் முன்பே தெரிந்துவிட்டது. அவனுக்கு தெரியப்படுத்தியவர் ஆதித்யனின் அத்தை கணவனான மகாதேவன். திருக்குடியூர் சென்று மகாதேவனை சந்தித்த போது ஆதித்யனின் தந்தை சோமவர்மர் தனது மனைவி வான்மதியையும் தங்கை பைரவியையும் அழைத்துக் கொண்டு பத்ரா என்ற தேசத்திற்கு சென்றிருந்ததாகவும் அங்கு அவரது மனைவியும் சகோதரியும் மாண்டுவிட்டனர் என்றும் தெரிவித்திருந்தார். மாமா கூறிய கதையை முன்பு துளசி கூறிய கதையுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது குமுத பர்வத மாளிகையின் கலைப்பொருட்கள் அறையில் தான் கண்டிருந்த ஓவியங்கள் அரசனது நினைவுக்கு வந்தன. அதில் முதலாவதாக குமுத பர்வதத்தின் அரசியின் ஓவியமும், இரண்டாவதாக
அரசர் சுந்தரனின் தங்கை குமுதவள்ளியின் ஓவியமும், மூன்றாவதாக வான்மதி என்று பெயர் எழுதப்பட்ட ஒரு பெண்ணின் ஓவியமும் இருந்தது. தான் கண்ட வான்மதி தன் தந்தையின் இளைய மனைவிதான் என்ற எண்ணமே அரசனுக்குள் அன்று தோன்றவில்லை. வான்மதியை அவன் கடைசியாக சந்தித்தது அவனுடைய பால்ய பருவத்தில்தான். ஆதலால் சிறிய அன்னையின் முகம் ஆதித்யனுக்கு நினைவில் இருந்திருக்கவில்லை. அவரை மட்டுமல்ல, அத்தை பைரவியையும் அவன் மிகச் சிறு வயதில்தான் கண்டிருந்தான். ஆதலால்தான் அன்றைக்கு ஓவியத்தில் தான் கண்ட தன் குடும்பத்து பெண்கள் இருவரையுமே அரசனால் அடையாளம் கண்டு கொண்டிருக்க முடியவில்லை. மாமாவிடம் கேட்ட பின்பு அரசனுக்கு இந்த விவரங்கள் தெரிய வந்ததால்தான் நந்தினி கதை கூறி வந்தபோது அரசனிடத்தில் வியப்பு தோன்றவில்லை. நந்தினி தொடர்ந்தாள். எங்கள் நாட்டிற்கு வருகை தந்திருந்த அரசி வான்மதி கர்ப்பமுற்றிருந்தார். தாயில்லா பெண்ணான அவரை புது தோழியான என் அன்னைக்கு மிகவும் பிடித்துவிட்டது. என் அன்னையின் வற்புறுத்தலின் பேரில் சில காலம் எங்கள் அரண்மனையிலேயே அரசியார் தங்கிச் செல்ல வேண்டும் என்று என் அன்னை தங்கள் தந்தையிடம் கோரிக்கை விடுத்தார். உங்கள் தந்தையும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசியாரை எங்கள் நாட்டில் விட்டுவிட்டு வசுமித்ரா திரும்பிவிட்டார். பிரசவ காலம் நெருங்கிய பிறகு சக்கரவர்த்தி மறுபடியும் எங்கள் நாட்டிற்கு வந்திருந்தார். அரசி வான்மதி தேவதை போன்ற அழகிய பெண் குழந்தையை ஈன்றெடுத்தார். அந்த குழந்தைக்கு அகல்யா என பெயர் சூட்டினார் சக்கரவர்த்தி. அப்போது சிறுமியாக இருந்த எனக்கு அகல்யாவை மிகவும் பிடித்து போய்விட்டது. உடன் பிறந்தோர் இல்லாமல் ஏங்கி வந்திருந்த எனக்கு அகல்யாவின் வரவு என் வாழ்க்கையே வசந்தமாக்கிவிட்டது. தினமும் கண் விழிப்பதும் கண் உறங்குவதும் குழந்தை அகல்யாவை பார்த்த பின்புதான். சக்கரவர்த்தி எங்கள் அரண்மனையில் தங்கியிருந்த போது அகல்யாவை காண்பதற்காக ஒருமுறை அவரது அறைக்கதவை தட்டிவிட்டேன். அறையின் வாயிற்காவலர்கள் தடுத்தும் நான் கேட்கவில்லை. என் பெற்றோர் வந்து என்னை அறை வாயிலிலிருந்து அப்புறப்படுத்த முயன்ற போதும் கூட அகல்யாவை காண வேண்டும் என்று அடம்பிடித்து அழுது அரற்றினேன். சத்தம் கேட்டு வெளியே வந்த சக்கரவர்த்தி, இங்கு என்ன நடக்கிறது, ஏன் நந்தினி அழுகிறாள் என்று கேட்டார். என் தந்தை நடந்த விஷயத்தை கூறி தொந்தரவு செய்ததற்கு மன்னிப்பு கோரினார். ஆனால் சக்கரவர்த்தியோ நான் அகல்யா மீது கொண்டிருக்கும் அன்பை கண்டு மகிழ்ச்சியுற்று, நந்தினி எப்போது வேண்டுமானாலும் எவர் அனுமதியுமின்றி என் அறைக்குள் வந்து செல்லலாம், எவரும் அவளை தடுக்கக்கூடாது, அவளுக்காக இனி என் அறைக்கதவு தாழ் போடப்படாது என்று அறிவித்து விட்டார். அன்றிலிருந்து அகல்யா இருக்கும் இடத்தில்தான் நானும் இருந்து வந்தேன். இரவு அவள் அழுதாள். அதே அறையில் படுத்துறங்கும் சக்கரவர்த்தியும் அவரது மனைவியும் விழித்துக் கொள்வதற்கு முன்பாக பக்கத்தறையில் படுத்திருக்கும் நான் எழுந்து ஓடி வந்து விடுவேன். ஆகையால் என்னை பிரபுவுக்கும் அவரது மனைவிக்கும் மிகவும் பிடித்து போய்விட்டது. அவருக்கு மட்டுமின்றி என் அரண்மனையில் இருந்த அத்தனை பேருக்குமே நான் செல்லப்பிள்ளைதான். பணியாளர்கள் முதல் காவலர்கள், கோட்டைவாசிகள் என அத்தனை பேரும் என் மீது அளவற்ற பிரியம் கொண்டிருப்பர். என் அன்னை, என் அத்தை, உங்கள் அத்தை பைரவியும் கூட என் மீது அன்பு கொண்டிருந்தனர். பைரவி அம்மா அடிக்கடி என்னை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு சிறுமியாக இருந்த என்னிடம் சொல்வார், நந்தினி, இத்தனை சிறு வயதில் நீ எல்லோரிடமும் வாஞ்சையாக பழகுகிறாய் அம்மா, எல்லோர் மீதும் அன்பு காட்டுகிறாய், அனைவருக்கும் உதவுகிறாய், எல்லோரையும் மதித்து நடக்கிறாய். ஆனால் உனக்கு அன்னை வயதுடைய நான் இளவரசி என்ற ஆணவத்தில் சில காலம் முன்பு வரை பிறரை எப்படி மதிக்க வேண்டும், அனைவரிடமும் எப்படி இணக்கமாக பழக வேண்டும் என்று அறிந்து கொள்ளாமல் அளவற்ற தலைகணத்துடன் நடந்து கொண்டேன். நீ என்றென்றும் உன் குணத்தை மாற்றிக்கொள்ளாதே அம்மா, எப்போதும் இப்படியே இரு. என்னைப் போல பிறரிடம் சாபமும் வசவுகளும் வாங்கக்கூடாது. நீ உனக்கு அனைவரின் நல்லாசிகளும் பிறரது பரிபூர்ண அன்பும் கிடைக்க வேண்டும் என்று சிலாகிப்பார். இப்படி சென்று கொண்டிருக்க ஒருமுறை என் தந்தையும் சக்கரவர்த்தி சோமவர்மரும் எங்கள் அரண்மனையின் வெளிக்கூடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அச்சமயம் அவர் கையில் வைத்திருந்த குவளையில் இருந்து சிறிதளவு பால் பிரபுவின் ஆடையில் சிந்திவிட்டது. அதை தூரத்திலிருந்து கண்ட நான் உடனே உள்ளே ஓடிச் சென்று ஒரு ஈரத்துணியை எடுத்து வந்து பிரபுவின் ஆடையை துடைத்து விட்டேன். எனது செயலை கண்ட சக்கரவர்த்தி என் கையில் இருந்த துணியை வாங்கி பணியாளரிடம் கொடுத்துவிட்டு பின்பு என்னை அள்ளி எடுத்து முத்தமிட்டு அவரது மடியில் என்னை அமர வைத்துக் கொண்டார். பிறகு என் தந்தைக்கு கேட்கும்படியாக என்னிடம் ஒரு விஷயம் சொன்னார். நந்தினி, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதம்மா. இன்று முதல் நீ என்னை பிரபு என அழைக்கக்கூடாது, என்னை மாமா என்றுதான் அன்புடன் அழைக்க வேண்டும். ஏனெனில் நீ எனக்கு மருமகளாக வர வேண்டியவள். நீ வளர்ந்த பின்பாக உன்னை என் மகன் ஆதித்யவர்மனுக்கு மனம் செய்விக்கப் போகிறேன். உன்னை போன்ற குணவதி, அன்பானவள் என் மகனுக்கு கிடைத்துவிட்டால் பிறகு என் மகனை குறித்து நான் வருந்த தேவையிருக்காது. நீ என் மகனை மட்டுமல்ல, அவனது தங்கையான என் மகளையும் நன்கு பார்த்து கொள்வாய்.
உன்னை போன்ற நற்குணம் கொண்டவள் எனக்கு மருமகளாகினால் பிறகு என் பிள்ளைகளைப் பற்றி எனக்கு கவலை இருக்காது. என் தந்தை சூரியவர்மர் அனுபவித்த வேதனையை நான் அனுபவிக்க வேண்டியதிருக்காது என்று வேதனையுடன் கூறி வந்தார். அச்சமயம் என் தந்தை எழுந்து சக்கரவர்த்திக்கு அருகில் வந்து, நீங்கள் அதை குறித்து வருந்த தேவையில்லை பிரபு. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கை அமைந்துவிடும். அவர்களுக்கு வாழ்வில் ஒரு குறையும் இருக்காது. உங்களுக்கு நீலாதேவி கிடைத்ததை போன்று ஆதித்யனுக்கும் நல்லதொரு பெண் மனைவியாக வாய்ப்பாள். அது என் மகளோ அல்லது வேறு ஒருத்தியோ. ஆதித்யனின் வாழ்க்கை செழிப்பாகவே இருக்கும். தாங்கள் வருந்த வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார். இதைத்தான் தூணின் மறைவில் இருந்தபடி என் அத்தை கணவரான மணிவண்ணன் கேட்டு வந்தார். அவருக்கு ராஜ்ய ஆசை இருந்தது. அவரது இளமை காலத்தில் அந்த ஆசை நிறைவேறாது என்று உணர்ந்தவர் நாட்டின் ஒரே வாரிசான என்னை அவர் மகன் அமுதனுக்கு மனம் முடித்து வைத்து அவர் மகன் நாடாள தானும் சேர்ந்து அரச சுகபோகங்களை அனுபவிக்கலாம் என்று எண்ணம் கொண்டிருந்தார் என் மாமா. ஆனால் சக்கரவர்த்தி வெளிப்படுத்திய ஆசை என் மாமாவின் ஆசையை தவிடுபொடியாக்கும் வகையில் அமைந்துவிட்டது. இதனால் வெகுண்டெழுந்த அவர் அமுதனுக்கு கிடைக்காத மணிமுடியை தானே பெற்றுவிட வேண்டும் என்று முடிவெடுத்து என் தந்தையை அரியணையில் இருந்து அகற்ற தைத்தியர் என்னும் அரக்க கூட்டத்தின் உதவியை நாடினார். என் மாமாவிற்கு ராஜ்யத்தின் மீதுதான் மோகமே தவிர அரண்மனை பெண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணம் துளியும் இல்லை. ஆனால் அந்த காட்டு மிராண்டிகளை பற்றி முழுதாக அறியாத என் மாமா பெண்களை களங்கப்படுத்துவதே நோக்கமாக கொண்ட தைத்தியர்களுக்கு எங்கள் கோட்டையின் கதவுகளை திறந்துவிட்டு அவர்கள் எவ்வித சிரமமும் இன்றி கோட்டைக்குள் நுழைய வழி ஏற்படுத்தி கொடுத்தார். கிளம்பிச் சென்றிருந்த பிரபு சோமவர்மர் தைத்தியர் கூட்டத்திற்கும் என் நாட்டினருக்கும் நடந்த சண்டையை கேள்விப்பட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்து தைத்தியர் கூட்டத்தை துவம்சம் செய்ய துவங்கினார். அதற்குள் எதிரிகள் அந்தப்புறத்திற்குள் நுழைய போனார்கள். சக்கரவர்த்தி வெளியில் இருந்த எதிரிகளை வேட்டையாட என் தந்தையும் தைத்தியர்களால் ஏமாற்றப்பட்ட என் மாமாவும் சேர்ந்து பெண்களை பாதுகாக்க போராடினார்கள். ஆனால் அந்த காட்டுமிராண்டிகளின் தாக்குதல் பலமாக இருந்திருக்கவே எப்படியும் குமுத பர்வதம் இந்த சண்டையில் தோற்றுவிடும். இனி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அரக்கர் கூட்டத்தில் சிக்கிக் கொண்டு அல்லல் படக்கூடாது என்று உள்ளிருந்த பெண்கள் அனைவரும் விஷம் குடித்து விட்டனர். சண்டை துவங்குவதற்கு முன்னர் என் தந்தையின் மடியில் கூடத்தில் அமர்ந்திருந்த என்னையும் அகல்யாவையும் தப்பச் செய்வதற்காக எங்களை என் தந்தை அவரது இருக்கைக்கு அடியில் மறைத்து வைத்து விட்டார். விஷத்தை அருந்தியவர்களில் என் அன்னை, என் அத்தை, அரசி வான்மதி, பைரவி அம்மா போன்றோரும் அடக்கம். என் தாய், அத்தை உட்பட பலரும் விஷத்தின் வீரியத்தால் உடனே உயிர் துறந்துவிட சண்டை முடிந்து எதிரிகள் சர்வநாசம் செய்யப்பட்ட பின்பும் உயிர் துறக்காமல் இருந்தனர் சில பெண்கள். சண்டையிட்டு காயமுற்றிருந்த ஆடவர்கள் தங்கள் வலியையும் பொருட்படுத்தாது உயிருக்கு போராடிய பெண்களையெல்லாம் தூக்கிக் கொண்டு வைத்தியசாலைக்கு விரைந்தனர். சக்கரவர்த்தி அரசி வான்மதியையும் என் தந்தை பைரவி அம்மாவையும் தூக்கிக் கொண்டு அந்த புறத்தை விட்டு வெளியே வந்தனர். அங்கே ராஜ வைத்தியர் வந்து பெண்கள் இருவருக்கும் அவசர சிகிச்சை வழங்கினார். உயிருக்கு போராடிய அவ்வேளையிலும் வான்மதி அத்தையின் கண்கள் அந்த கூடத்தில் எதையோ தேடின. அவர் அகல்யாவைத்தான் தேடுகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட பிரபு பயத்தில் மூளையில் பதுங்கியிருந்த என்னை என் மடியில் இருந்த அகல்யாவை தூக்கிக் கொண்டு வருமாறு கூறினார். நானும் அகல்யாவை தூக்கிக் கொண்டு வான்மதி அத்தையிடம் வந்தேன். அகல்யாவை கொஞ்சிய அத்தை என் கன்னத்தையும் வருடி கொடுத்து, நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் நந்தினி. நான் உயிர் பிழைக்க மாட்டேன். என் மகளை நீ நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். அத்துடன் என்று எதையோ சொல்ல வந்தவர் தன் மேலாடைக்குள் இருந்து ஒரு சிறிய ஓலையை என்னிடம் எடுத்துக் கொடுத்து, இந்த ஓலை என் மகன் ஆதித்யனை சென்று சேர வேண்டியது. இதை நீ பத்திரமாக பாதுகாத்து வா. ஆதித்யன் தனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் என அறிய மாட்டான். தன் தங்கைதான் அகல்யா என என்றைக்கு அவன் தெரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு இந்த ஓலையை அவனிடம் கொடு. இதில் எழுதியிருப்பது அவனது இளைய அன்னையின் ஆசைகள். எதிர்கால சக்கரவர்த்தியான அவன் இதை ஒரு அபலையின் வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது அவனது இளைய அன்னையின் ஆணையாக ஏற்றுக்கொண்டாலும் சரி, இதில் எழுதப்பட்டிருப்பதை அவனை நிறைவேற்றி வைக்க சொல்லம்மா. நான் மாண்டு போனாலும் என் பிள்ளைகளுக்கு அருகில்தான் இருப்பேன். அவர்களை தேவதை போல உடனிருந்து பாதுகாப்பேன் என்று வைராகியத்துடன் சொல்லி வந்தவர் அந்த இடத்திலேயே கண்களை மூடிவிட்டார் பிரபு என்று தான் முன்பு குமுத பர்வதத்தில் பாதியில் விட்ட கதையை சொல்லி வந்தாள் நந்தினி. இளைய அன்னையின் மரணக்கதையை கேட்ட ஆதித்யனின் நெஞ்சம் குமுறியது. அன்னை உயிருடன் இல்லை என்பதை அரசன் முன்பே அறிந்திருந்தாலும் மரணம் அவரை நெருங்கிய கதையை விலாவாரியாக கேட்ட அரசனால் வேதனையை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. சக்கரவர்த்தி என்றும் பாராமல் சபையிலேயே கண்ணீர் வடித்து கதற வேண்டும் என்றுதான் இருந்தது அரசனுக்கு. ஆனால் கண்ணீர்தான் அவன் கண்களில் தோன்றுவதாக தெரியவில்லை.
அன்னையின் மரணத்திற்கு கண்ணீர் விட்டு கூட அழ முடியாத பாவி நான் என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டான் ஆதித்யன். அவனது உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போனது. அவனால் நிமிர்ந்து எவரையும் நோக்கக்கூட முடியவில்லை. தலை குனிந்து தரையை பார்த்தபடியே, அந்த தைத்தியர் கூட்டம் முற்றிலுமாக ஒளிந்து விட்டதே. அன்றைக்கு பிருந்தாவின் வீட்டு பெண்களுக்கு துர்கதி நேர்ந்தது என்று அறிந்து அவர்களை கொடுமையாக கொன்றொழித்து விட்டேன். பாதிக்கப்பட்ட பெண்களில் என் குடும்பத்து பெண்களும் இருந்தார்கள் என்று தெரிந்திருந்தால் அன்று அவர்களை உடனே மரணிக்க விட்டிருக்க மாட்டேனே. அவர்களை கைது செய்து வந்து சிறையில் அடைத்து என் அன்னையின் நினைவு வரும்போதெல்லாம் அவர்களை சித்திரவதை செய்திருப்பேனே. தவறு செய்துவிட்டேன் நான். அந்த கூட்டத்தில் ஒருவரையாவது நான் உயிருடன் விட்டு வைத்திருக்க வேண்டும். எல்லோரையும் கொன்று போட்டு விட்டேனே என்று வருந்தி சில கணங்கள் அமைதி காத்தவன் பின்னர் ஏதோ தோன்றியவனாய் நிமிர்ந்து தனது இடப்புறமாக அமர்ந்திருந்த வருணனை பார்த்து, நன்றியடா வருணா, நீ உன்னையே அறியாமல் அன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய உபகாரம் ஒன்று செய்திருக்கிறாய். எப்போதும் நான் சண்டையிட எனக்கு ஆட்களே வழங்க மாட்டாய். எனக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு எல்லா எதிரிகளையும் உன் ஆட்களுடன் சேர்ந்து நீயே கொன்றொழிப்பாய். ஆனால் அன்று குமுத பர்வத எல்லையின் காட்டில் நாம் தைத்தியர் கூட்டத்தை சந்தித்த போது உன் வீரர்களை நெருங்க வேண்டாம் என சொல்லிவிட்டு என் கரத்தாலேயே அத்தனை எதிரிகளையும் நான் வேட்டையாடும்படி செய்தாய் நீ. பிருந்தா மாண்டு விட்டாள் என கருதி அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் தான் அன்று நான் எதிரிகளை வதம் செய்தேன். ஆனால் உண்மையில் எனக்குள் இருந்து எனக்கு வெறியை கொடுத்து என் இளைய அன்னைதான் அந்த பாவிகளை துவம்சம் செய்யும்படி செய்திருக்கிறார். அன்றைக்கு மட்டும் இவர்களை வேட்டையாடும் வாய்ப்பை நீ எனக்கு நல்கியிருக்காவிட்டால் இன்றைக்கு என் கொந்தளிப்பு மிக கொடுமையாக இருந்திருக்குமடா. உனக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் வருணா என்று கூறி உணர்ச்சி பிளம்பாய் இருக்கையில் அமர்ந்திருந்தான் ஆதித்யன். வான்மதியின் கதையை கேட்டு வந்த வருணனுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. அவனுக்கு மட்டுமல்ல, சபையில் இருந்த அநேக பேருக்கும் அந்த சம்பவம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களது கண்களை குளமாக்கியிருந்தது. எல்லோரையும் பொறாமையுடன் கண்ட ஆதித்யன், கண்ணீர் ஒரு வரம், மனக்கொந்தளிப்பை கொட்டித் தீர்ப்பதற்கு இறைவன் கொடுத்த கொடையது. மாபெரும் சாம்ராஜ்யத்தையே எனக்கு ஆளக் கொடுத்த அந்த இறைவன் என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி மனக்காயத்தை ஆற்றிக்கொள்ள கண்ணீர் என்னும் மருந்தை தராமல் விட்டுவிட்டானே என்று வாய்விட்டே வருந்தினான். நண்பனின் மனக்குமுறலை சகிக்க முடியாத பிரதாபன் எழுந்து ஆதித்யனுக்கு அருகில் வந்து அமர்ந்திருந்த ஆதித்யனை தன் மீது சாய்த்து கொண்டு வார்த்தைகள் இல்லாமல் வருடல்களாலேயே ஆறுதல் கூறினான்.